அட்வான்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பாய் பாய் சொல்லு. பாய் பாய். வந்து பார்ட் 2 கிறிஸ்மஸ் டே. அங்க பாரு போட்டோவை. இங்க பாரு. புவில எல்லாம் பாக்குவாங்களே. இங்க பாரு. ஏய் அங்க பாரு Black கலர் ஃபிஷ். ஃபிஷ் எங்க சீக்கிரம். ஏய் ஃபிஷ் இவ்ளோ பெருசாச்சு. இது உங்க வீட்ல என்ன மாதிரி இருக்குது? இந்த மாதிரி. உங்க வீட்ல என்ன மாதிரி இருக்குது? உங்க வீட்ல என்ன மாதிரி இருக்குது? போத ஏந்திரு நீ. சரி பாரு. யான்மிகா. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே மா ஹார்ம்ஃபுல் மா ஐயோ அழுதுனே என்ன பண்ணு எப்படி ஹாப்பியா எடுத்துக்குவாங்க. யான்மிகா ஹாய் சொல்லு. எனக்கு ப்ளஸ் பண்ணு. எந்த கை? என்ன அந்த கை. பிளஸ் யார் பக்கத்துல அந்த சான்சியா? ஹாய் மக்களே. ஸோ இப்போ தான் வந்து நான் வெளியே போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லிவி சிட்டுக்குருவி அண்ணாலாம் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷல்ட்டனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தான் வீட்டுக்கு. அவங்க வந்து வெளியே இருக்காங்க. ஸோ நானும் மம்மி வந்து உள்ளே இருக்கோம். இதுதான் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நடந்த சினாரியோ. இவ்வளோ ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு பாரு. அத்தை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் இருங்க. வந்து லிவி வாங்கி வந்தது எங்களுக்கு. ஹாய் கைஸ். இது வந்து ஷர்லி அவங்க அத்தை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க சென்னையிலேருந்து. நாத்தனார் எனக்கு டயட்டை வச்சு அதுக்கப்புறம் எடுத்தோம். இப்போ அதிர்சம் நல்லா வந்துருக்குல்ல. நம்மளது வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஓக் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நம்மளது இருந்துச்சு இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில். அப்புறம் இப்போ பீஸ் பண்ணி இப்படி இருக்கும் பார்த்தியா. இந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நல்லா இருக்குல்ல. அதிர்சம் சுட்டு எடுக்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி தான் பிடிக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைலாம் லிவியெல்லாம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்னு இருக்கும். சூப்பராக இருக்குது. அத்தை ரொம்ப சூப்பராக இருக்குது அதிரசம். அதுக்கப்புறமா முறுக்கு. இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலும் வந்தாலும் இந்த மாதிரி இது பண்ணாலும் நம்ம பிடிச்சவங்க நம்மளுக்கு வந்து எதுனா கொடுத்தோம்னா அதை சாப்பிட்டா ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் இல்லை. பாய் சொல்லுமா. ஈவினிங் வரைக்கும் இப்படி தான் போச்சு கைஸ். ஆக்சுவலி வெளியே போகிறதா இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். நானும் மாறுவோம். திருப்ப வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தோன்னா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. மாருக்கு வேலை இருக்கிறதுனால அவர் போயிட்டாரு. நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். தூங்குவா என்ன இப்பயே போட்டுங்கிற சாப்பிட்றாண்டி. ஆய் மக்களே, அவுட்டிங்ஸ் போயிட்டு வந்தேன்னா ஒரே டயர்ட் கைஸ். ஸோ அதனால் வந்து தூங்கிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. ஸோ ஷட்டனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ தான் ஏஞ்சேன். நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். இதோட கிறிஸ்மஸ் டே வந்து எண்ட் ஆக போகுது தான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பால் பாயசம் செய்ய போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் மரேஷி நியூஸ். ஸோ பார்ட் 2 கிறிஸ்மஸ் டே ஆஃப் த டைம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பால் பாயசம் எப்படி பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் மம்மி இருக்கிறதுனால பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெளியே நின்று இருக்கேன். மம்மி வந்து உள்ளே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஜன்னலில் தெரிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி ஜவ்வரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு எடுக்க போகிறாங்க. இருமா நான் உள்ளே வரேன். கிறிஸ்மஸ் போய் நட்டு துணியை கசக்க மாட்டேன். மாமியார் வீட்டு போய் தான் விட்றாங்க போ. இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கு நம்ம ஜவ்வரிசி இப்போ சடன் பிளான் இருந்ததுனால ஜவ்வரிசி வந்து ஊற வைக்கல. குக்கரில் வந்து ஒரு 3 விசிலுக்கு வந்தாலே போதும் மிதமான சூட்டில். இப்போ இன்னொரு பேன் வச்சுருக்கேன். இப்போ திராட்சை பம்ப்கின் சீட்ஸ் நான் வந்து இருக்குது ஆல்மோஸ்ட்டு. ஸோ நான் வந்து அதை ஆட் பண்ணல. நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், பால், சேமியா. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு பால் சேமியா பண்ண போகிறோம். இப்போ மம்மிக்குன்றதுனால இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட் வந்து பேன் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அதில் கீ எல்லாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பலூன் மாதிரி திராட்சைலாம் ஊதி வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு சைடில் வச்சுட்டு அதே பேனில் லைட்டாக கீ இல்லை எண்ணெய் சேர்த்துட்டு சேமியாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும். இது வந்து வறுக்காத சேமியா, ஸோ அதனால தான் நான் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். நீங்கள் வறுத்த சேமியா எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த நெய் ஸ்மெல்லு நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஃப்ளேவர், ஸோ அதனால தான். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மில்க் சேர்க்கணும். நான் வந்து தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நான் பம்கின் சீட்ஸும் ஏலக்காவும் நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டென்ஸ் மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மள்ட்ட இல்லாதனால நான் வந்து அது ஸ்கிப் அவுட் பண்ணிட்டேன். ஆனால் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும். இப்போ பால் சேமியா நல்லா கொதிச்சுட்டு கண்ணாடி பதம் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ஜவ்வரிசி மம்மி வேக வச்சாங்களே அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணணும். ஸோ சர்க்கரை வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கும் மம்மின்றதுனால குவான்டிட்டி எதுவுமே பார்க்கல, இருக்கிறத வச்சு சும்மா சிம்பிளாக வந்து பாயசம் நான் பண்ணேன். இந்த சமயத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், ஏன்னா நம்ம நெய்யில் வந்து வறுத்து எடுத்தோம்ல அதனால. இப்போ ஒரு 45 to 50 செகண்ட் நல்லா வந்து பாயில் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்துங்களா தெரியும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரெடி டு சர்வ். பால் பாயசம் தயார். டாடிட்ட வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டின்னர் டைம். மம்மி தோசை, சிக்கன் குழம்பு, சிக்கன் கபாப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வேற லெவலாக இருந்துச்சு. ஒரு கிறிஸ்மஸ் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணோம், ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று நாங்கள் டேடி மிஸ் பண்ணோம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2025. இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சுமா? ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் டேடி இல்லைன்னு ஃபீலிங்கு. சரி, ஓகே. நம்ம கைஸ்க்கு வந்து ஹலோ எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ, ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. டாடா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.